Hello children, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து CBSE மேக்ஸ் கிரேட் 2 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE கிளாஸ் 2 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 4 ஷேடோ ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேடோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஷேடோனா என்னது? லைக் ஷேடோனா வந்து ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்களே உங்களோட ஷேடோ பார்த்துருப்பீங்களா சம்டைம்ஸ். சன்னு ஏதாச்சும் லைட் சன் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலனா வந்து நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது சன் இருக்கும்போது நீங்கள் மேபி பார்ப்பீங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கலனா வந்து பார்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷேடோ ஸ்டோரியில் வந்து டொகாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டொகாலோ அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஷேடோ பிளே. ஓகேவா? ஒரு ஷேடோ பிளே தான் டொகாலோ. ஸோ இந்த டொகாலோ கும்பியாட்டா அப்படின்றது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு ஷேடோ பிளேன்னு சொன்னோம்ல, டொகாலோ கும்பியாட்டா. ஸோ கோம்பி அப்படின்னா என்னது? கும்பினா வந்து டால். டால். யாட்டா அப்படின்னா டான்ஸ். இந்த ஷேடோ பிளேயில் வந்து டால் வந்து டான்ஸ் ஆடும். அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, டொகாலோ கும்பியாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஸ்வலாக இந்த ஷோ எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் நடக்கும். ஓகேவா? எங்கே நடக்கும்? கர்நாடகாவில் நடக்கும். ஸோ கர்நாடகான்றது ஒரு ஸ்டேட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கர்நாடகாவில் வந்து வில்லேஜ் ஃபேர்லாம் நடக்கும்ல. வில்லேஜ்னா என்னது? கிராமம். சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கும்ல, அதுதான் நம்ம வில்லேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வில்லேஜில் வந்து சந்தை மாதிரி நடக்கும், மார்க்கெட் மாதிரி. ஃபேர்னால் ஒரு மார்க்கெட் மாதிரி நடக்கும். அதில் வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த டால் டான்ஸும் வந்து, அதாவது இந்த ஷேடோ பிளேயும் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஷோ வந்து அங்கே நடக்கும். ஸோ அந்த ஷோவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு பிக்சர் இருக்கும். இது வந்து நம்ம இந்தியன் எபிக்ஸ்னால் நம்ம ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த இதுலேருந்து இருக்கிற நமக்கு சம் சீன்ஸ்லாம் எடுத்து அவங்க வந்து ப்ளே பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எபிக்ஸில் ராமாயணமில் வர்ற ஒரு சீன் தான். ஸோ இது வந்து பாருங்கள் 10 ஹெட்ஸ் இருக்குது. 10 ஹெட்டட் ராவணன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் வந்து யார்? ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்து நமக்கு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து கர்நாடகாவில் அப்படின்றனால அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தானே பேசுவாங்க. கர்நாடகாவில் வந்து கன்னடம் தான் பேசுவாங்க. ஸோ கன்னடா தான் நமக்கு அந்த லாங்குவேஜ் வந்து அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டால் வந்து எதால் மேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதரால் மேட் ஆகிருக்கும். ஸோ லெதர் மெட்டீரியல்னால் நீங்கள் வந்து எங்கெங்கே பார்க்கலாம், அவங்களோட செப்பலில் சம்டைம்ஸ் லெதரில் மேட் பண்ணியிருப்பாங்க. பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லெதரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லெதரில் தான் இந்த பப்பட்ஸ்லாம் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. பப்பட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம சேனல்லே வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஃபேமிலி பப்பட் டால்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பேப்பரில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஷோவில் வந்து லெதரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பேப்பர்லேயே வந்து பப்பட் டால்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு மதர், ஒரு ஃபாதர், அப்புறம் 2 கிட்ஸ் இருக்கிற மாதிரி பேப்பர்லேயே வந்து பப்பட் டால்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களுமே வீட்டிலே வந்து இந்த மாதிரி பப்பட் செஞ்சு பார்க்கலாம். டார்ச் அந்த மாதிரி வாலில் அடிச்சுட்டு இந்த பப்பட்டை வச்சு கூட நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து அந்த ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பப்பட் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி பேப்பரில் வந்து பப்பட் டால்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ லெசன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஷேடோ ஸ்டோரியில் டொகாலோ கும்பியாட்டானா என்னது, அதை எங்கே ப்ளே பண்ணுவாங்க, அந்த டால் வந்து எதால் மேட் ஆகிருக்கும், லெதரால் மேட் ஆகிருக்கும். டொகாலோ கும்பியாட்டா அப்படின்றது ஒரு ஷேடோ ப்ளே தான். அந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடக்கும்? கர்நாடகாவில் நடக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு நம்ம இந்தியன் எபிக்ஸில்
இருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ணி காமிப்பாங்க. ஸோ இன்னொரு பிக்சர் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரியல் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்க்ரீனுக்கு ஃப்ரண்ட் சைடு இங்கே வந்து நம்ம நிறைய ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்களா பப்பட்ஸ் வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்து பப்பட்ஸ் வச்சு அவங்க வந்து டான்ஸ் பண்ணி காமிப்பாங்க, இல்லை சீன்ஸ் ஏதாச்சும் வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. நமக்கு இதோட ஷேடோ வந்து லைட் இங்கே அடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த லைட் வந்து இந்த பப்பட்ஸ் மேலே பட்டு இதோட ஷேடோ வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு கரெக்டாக காமிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷோ வந்து பார்க்குற மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு பாய் நிற்கிறாங்க, இங்கே ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. ஸோ பாய் என்ன சொல்கிறாங்க, வாவ் தீஸ் ஷேடோஸ் ஆர் ஸோ அமேசிங். ஸோ இந்த ஷேடோஸ்லாம் தெரியுது பாருங்கள், அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு ஆர் தீஸ் ஷேடோஸ் ஃபார்மிங், எப்படி இந்த ஷேடோஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த பிக்சர் காமிச்சேன் நான். இந்த மாதிரி லெதர் டால்ஸை வந்து ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி லைட் வச்சு அடிப்பாங்க. அடிக்கிறப்போ அந்த லைட் ரேஸ் எல்லாமே இந்த லெதர் டால்ஸ் மேலே பாஸ் ஆகி அதோட ஷேடோ வந்து நெக்ஸ்ட் சைடில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி லெதர் டால்ஸ் இருக்குல்ல, அந்த பப்பட்ஸ் வச்சு இந்த மாதிரி லைட் ரேஸ் வந்து அதில் லைட் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. இந்த லைட் ரே வந்து அதர் சைடில் வந்து ஷேடோவாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நக்குல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் saw a shadow play known as Togala Gumbiyatta in a village fair. ஸோ ஒரு கிராமத்து சந்தைக்கு போகிறாங்க, வில்லேஜ் ஃபேருக்கு போகிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் ஃபேருக்கு போகிறப்போ அங்கே வந்து இந்த மாதிரி டொகாலோ கும்பியாட்டா வந்து ஒரு ஷேடோ ப்ளே வந்து நடக்குது. நக்குலும் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து போய் பார்க்குறாங்க. they all were fascinated to see the shadows. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. ஃபேஷனேட்டட்னா என்னது, அட்ராக்டிவாக இருக்கிறது. அந்த ஷேடோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. தே ஆல்சோ வாண்டட் டு மேக் ஷேடோஸ். ஸோ அவங்களும் ஷேடோஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ தே மேட் டிஃப்ரெண்ட் அனிமல் ஷேடோஸ் ஆன் த வால் வித் தேர் ஃபிங்கர்ஸ். ஸோ நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே இந்த மாதிரி வால்ஸில் வந்து நிறைய ஷேடோஸ் வந்து மேக் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ ட்ரை டு மேக் த ஷேடோஸ். நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு வால் முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து ஒரு டார்ச் லைட்டோ இல்லை வந்து நீங்கள் ஃபோனோட டார்ச் லைட் இருக்கும்ல, மொபைல் டார்ச் லைட், அதை நீங்கள் அடித்தாலே நமக்கு வால்ஸில் வந்து நல்லாவே ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இது பாருங்கள், நமக்கு இங்கே இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு டாக் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கைண்ட் ஆஃப் பேர்ட் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா டீர் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரேபிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி அந்த டொகாலா கும்பியாட்டா அந்த பப்பட் ஷோ சொன்னேன்ல, அது வந்து யாரெல்லாம் ரியலாகவே வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த டாய் பப்பட்ஸ் உங்களை மாதிரி ஒரு கிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். லெட் அஸ் do a role play by making the shadows of different animals and creating their sounds. ஸோ ஷேடோஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த அனிமல்ஸ்னாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எடுத்து மேக் பண்ணிவிட்டு அதோட சவுண்டையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஒரு அனிமலோட ஷேடோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட சவுண்டையும் மேக் பண்ணி காமிக்க போகிறாங்க. வாங்க நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.